ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்டிமேட் அலப்பறைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி பூஜை வீடியோ தான். இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்க வீடியோ. ஏதாவது நெறிக்குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வரலட்சுமி பூஜை கணவர் நல்ல தீர்க்காயுளோடு இருக்கணும், நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட வளமாக நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதம் இருக்கிறது. இந்த வீடியோ எங்கள் வீட்டில் பண்ண வீடியோ கிடையாது, என் அக்கா வீட்டில் எடுத்த வீடியோ. அதை தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பூஜைக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன். அவங்க என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக கூட நம்ம அந்த பூஜையை நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி தான் செய்யணும், இதை விட நல்லா செய்கிறவங்களும் இருக்காங்க, அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். கலசம் வைக்கிறதுக்கு ஒரு குடம், தேங்காய் மஞ்சள் தடவுனது, அம்மன் முகம் வெள்ளியில் வாங்கியிருக்காங்க, பூ மாலை, பூ சாமிக்கு போடுறதுக்கு மாலை, இது எல்லாமே எடுத்திருக்காங்க. அப்புறம் அது போக வாழை இலை, பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், விபூதி, வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய், கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, மஞ்சள் கயிறு. இந்த மஞ்சள் கயிறு, வளையல், ப்ளவுஸ் பிட்டு, டிஃபன் பாக்ஸு, இது எல்லாமே வரவங்களுக்கு வச்சு கொடுக்குறது. அது போக அம்மனுக்கு சீலை, மாவிளை தோரணம், அது போக அம்மனுக்கு படைக்கிறதுக்கு நெய்வேத்தியம், பாயாசம், பால், பொங்கல், கல்கண்டு சாதம், இந்த மாதிரி நம்ம என்ன முடியுதோ நம்மளால் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அவள் கூட நாட்டு சக்கரை கலந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம். பழங்கள், இவங்க நட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு தட்டில் பணம், குத்து விளக்கு, சாக்லேட்டு, இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. பச்சரிசி போட்டு அது மேலே வாழை இலை வச்சு அம்மனை வைக்கிறதா இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் நாள் ஈவினிங்கே வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை அப்படின்னா வியாழக்கிழமை ஈவினிங்கே இது எல்லாமே ரெடி பண்ணி அம்மனை அலங்காரம் பண்ணி, அதாவது அம்மனோட முகத்துக்கு அந்த வெள்ளியில் இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக கண்மை அந்த மாதிரிலாம் போட்டு மஞ்சள், குங்குமம், பொட்டெல்லாம் வச்சு அதை அழகுபடுத்தி இன்னும் மேலும் அம்மனுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி எல்லாமே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் மஞ்சள் தடவுனதை கலசில் வைக்கிறதுக்கு ஒன்று தனியாக வைக்கணும். அதுபோக தட்டில் தனியாக ஒரு 5 தேங்காய் 6 தேங்காய் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. பூவெல்லாம் நிறையா கட்டி எல்லாமே ப்ரிப்ரேஷன் ரெடியாக கரெக்டாக வச்சுருந்தாங்க. பாரு, இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்கள். வாழைப்பழம், இவங்க அன்னாச்சி பழம் வச்சுருக்காங்க, எலுமிச்சம்பழம், திராட்சை, அப்புறம் ப்ளவுஸ் பிட்டு, இது டிஃபன் பாக்ஸ் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, குத்து விளக்கு இருக்கிறத எடுத்து வச்சுருக்காங்க, வெத்தலை பாக்கு, மஞ்சள் கயிறு, அதாவது வளையலோட கட்டி வச்சுருக்காங்க அப்படியே செட்டாக கொடுக்குற மாதிரி, அப்புறம் ஆப்பிள், நெல்லிக்கனி, அப்புறம் மாதுளம்பழம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. தேங்காய் மஞ்சள் தடவுனது நான் தனியாக வைக்கணும்னு சொன்னால ஒரு 6 தேங்காய் பக்கமாக வச்சுருக்காங்க. நட்ஸ் இது என் பொண்ணு தான் டெக்கரேட் பண்ணால், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு. டேட்ஸு, அதுக்கு இடையில ஏலக்காய் இடையில வச்சுருக்காங்க டேட்ஸோட. இந்த மாதிரி ஓவராலாக ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வாழை இலை மேலே பச்சரிசி தடவி குத்து விளக்கு பற்ற வச்சு வச்சுருக்காங்க. இப்போ அம்மனுக்கு கண்மை போட்டு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வீட்டில் என்ன ஜுவல்ஸ் இருக்கோ அதை அம்மன் கழுத்தில் போட்டு விடலாம். சில பேர் புதுசாக கூட வாங்கி போட்டு விடுவாங்க. எங்கள் வீட்டில் ரெடி ஆகிற வரலட்சுமி எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அம்மனை கொண்டு நம்ம வாசல் படிக்கட்டுக்கிட்ட நம்ம, அதாவது தலைவாசலுக்கு உள்ளே வச்சுருக்குறோம். வச்சுட்டு நமக்கு அம்மனுக்கு எடுத்த சாரீ, ப்ளவுஸ் பிட்டு, நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ சாக்லேட் உட்பட எல்லாம் வச்சு தீபாராதனை காட்டி அம்மனை வழிபட்டு உள்ளே அழைச்சிட்டு போய் வைக்கிறது. இப்போ எல்லாருமே ஈவினிங் சாமி கும்பிட்டுருக்கோம். இப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு நாங்கள் பாட்டை
போட முடியாது, காப்பிரைட் கிளைம் வந்துரும். லக்ஷ்மி வாருமம்மா அப்படிங்கிற சாங் தான் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ எல்லாம் முடிஞ்சு நம்ம சாமி கலசத்தோட அம்மனை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம அழைச்சிட்டு வந்து இங்கே வைக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து தீபாதரணி எல்லாம் காட்டி பூஜையெல்லாம் பண்ணி நம்ம போற்றிகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது வந்து வரலட்சுமி பூஜைக்குரிய துதிகள் எல்லாம் சொல்லி குழந்தைகள்லாம் நிறையா உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லி பூஜை பண்ணி வந்தவங்களுக்கு வந்து சப்பாத்தியும் கொண்டக்கடலை குருமா ப்ளஸ் இனிப்பு அந்த மாதிரி நைட் கொடுத்துருந்தாங்க. திருப்பி மார்னிங் வந்து பூஜை பண்ணி மார்னிங்கும் வந்து வரவங்களுக்குலாம் டிஃபன்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. காலையில் பூஜை பண்ணி வர்றவங்க சுமங்கலிகிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்ககிட்ட மஞ்சள் குங்குமம் வச்சு விட சொல்லி அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது இவங்க வந்து டிஃபன் பாக்ஸு, ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், அது போக ஸ்வீட் கொஞ்சம் கொடுத்தாங்க. லெமன், வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளால் முடிஞ்சது என்ன வேணும் இருக்கோ அதை நம்ம அந்த மாதிரி வழிபட்டு வர சுமங்கலிகளுக்கு அந்த மாதிரி கொடுக்குறது. காலை உணவும் வந்து இவங்க காலையில் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பூஜை முடிஞ்சோடனையும் எல்லா சுமங்கலிகளுக்கும் சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க மனசு திருப்தியாக அனுப்பிவிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணியிருந்தாங்க. காலையில் வந்து அம்மன் வந்து 3 நாள் வந்து வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து கரெக்டாக படைச்சிருந்தாங்க. கல்கண்டு சாதம், அதாவது வந்து பொங்கல், பாயாசம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இனிப்பு வகை வச்சு ஒவ்வொரு நாளும் வழிபட்டாங்க. சுண்டல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வரலட்சுமி பூஜை செய்வீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருக்கா, இதை வந்து பண்ண மெத்தடு கரெக்டாக, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.